திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்ட கணவன் அவரது கழுத்தை நெரித்து கொலை செய்து உடலை ட்ரம்மில் அடைத்து எடுத்துச் சென்று சுடுகாட்டில் புதைத்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. 2 மாதங்களுக்கு பிறகு கொலை சம்பவம் அம்பலமானது எப்படி? நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு மாமனார் வீட்டுக்கு கூட தெரியாமல் கமுக்கமாக இருந்துள்ளார் பாசக்கார கணவர். உயிரிழந்த பெண்ணின் தந்தை வந்து கேட்டபோது கூட வெளியே சென்றிருக்கிறாள் என்று கூறி சமாளித்திருக்கிறார். கடைசியில் பேர குழந்தைகள் கூறியதால் தான் இந்த கொலை சம்பவமே வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. மனைவியை கொன்று ட்ரம்மில் அடைத்து புதைத்த கணவர் விஷமாக சிக்கியது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த துராப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிலம்பரசன். பெயிண்டராக வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி 26 வயதான பிரியா. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். அனைவரிடமும் சகஜமாக பேசி பழகும் பிரியாவின் நடத்தையில் கணவன் சிலம்பரசனுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட ஆரம்பித்தது. கணவனின் எல்லை மீறிய டார்ச்சரை பொறுக்க முடியாத பிரியா அடிக்கடி புதுப்பாளையத்தில் உள்ள பெற்றோர் வீட்டிற்கு சென்று விடுவார். பின்னர் சமாதானம் அடைந்து மீண்டும் கணவருடன் சேர்ந்து குடும்பம் நடத்த வந்து விடுவார். இந்த நிலையில் கடந்த 2 மாதமாக பிரியா தனது பெற்றோருடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்துள்ளார். மகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக வாழ்கிறார் என அவரது பெற்றோர் நினைத்திருந்தனர். இதனிடையே 2 நாட்களுக்கு முன்பு பிரியாவின் தந்தை ஸ்ரீனிவாசன் மகளை பார்ப்பதற்காக துராப்பள்ளம் கிராமத்தில் உள்ள வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது மகள் அங்கு இல்லை. இது பற்றி மருமகன் சிலம்பரசனிடம் கேட்டபோது பிரியா வெளியில் சென்று விட்டதாக கூறி சமாளித்திருக்கிறார். அப்போது பேரன்களை தூக்கி கொஞ்சிய தாத்தாவிடம் அம்மா கடந்த 2 மாதங்களாக வீட்டில் இல்லை என்ற அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து சந்தேகமடைந்த ஸ்ரீனிவாசன் தனது மகள் பிரியா மாயமானது குறித்து ஆரம்பாக்கம் போலீசில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் கணவன் சிலம்பரசனை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அப்போது கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இரவு மனைவி பிரியாவுடன் ஏற்பட்ட தகராறில் அவரை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டதாக பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளார். பிரியாவின் உடலை ட்ரம்மில் அடைத்து இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்ற சிலம்பரசன் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஆந்திர எல்லையில் உள்ள 7 கண் பாலத்தை ஒட்டிய சுடுகாட்டில் புதைத்து விட்டதாக போலீசாரிடம் கூறியிருக்கிறார். மனைவியை கொன்று புதைத்துவிட்டு கடந்த 2 மாதங்களாக சிலம்பரசன் எதுவும் தெரியாதது போல கமுக்கமாக இருந்துள்ளார். பிரியா புதைக்கப்பட்ட இடத்திற்கு சிலம்பரசனை அழைத்துச் சென்று பார்த்த போலீசார் அவர் ஒருவரால் உடலை கொண்டு சென்று புதைத்திருக்க முடியுமா என்று சந்தேகம் அடைந்துள்ளனர். இதனால் அவருக்கு வேறு யாரேனும் உதவினார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. பிரியா உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் கும்மிடிப்பூண்டி தாசில்தார் முன்னிலையில் ஆரம்பாக்கம் போலீசார் உடலை தோண்டி எடுத்துள்ளனர். சிதிலமடைந்த உடலை பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக எடுத்துச் சென்றுள்ளனர். மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்ட கணவன் கழுத்தை நெரித்து கொலை செய்து உடலை ட்ரம்மில் அடைத்து சுடுகாட்டில் புதைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.